ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ ஒரு மிகப்பெரிய வணக்கத்தோட இந்த செஷன் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ எப்போதுமே வந்து டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னா, சார் நம்ம வந்து முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கணுமோ, இந்த டைம் வந்து கரெக்டான டைமா, நான் இப்போ ஆரம்பிச்சா என்னால் வந்து பாஸ் ஆக முடியுமா அப்படிங்கிறது காமனாக எல்லாருமே வந்து கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான டவுட்டு. கரெக்டா? ஸோ அதை பற்றின ப்ரீஃபான ஒரு டீட்டெயில்டான அனலைசிஸ் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆனால் இந்த செஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இருக்காது. கரெக்டாக பார்ப்போம் நம்ம என்ன எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு டேட்டுக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏப்ரல் 19ஆம் தேதி. கரெக்டா? ஏப்ரல் 19ல் இந்த செஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து இதை வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணுறோம். ஸோ இந்த செஷன் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு இந்த செஷனோட முடிவில் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். கரெக்டா? சரி, வாங்க வந்து நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரோட டவுட்டை தான் இங்கே வந்து நம்ம கிளாரிஃபை பண்ண போகிறோம். கரெக்டா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து நம்ம டிஎன்பிசிக்கு வரப்போகுது எது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் லிஸ்ட் என்னென்ன நம்ம வந்து படிக்கணும், அட் த சேம் டைம் வந்து நம்ம சப்ஜெக்ட் வைஸ் வந்து எப்படி நீங்கள் வந்து கவர் பண்ணணும், எந்த சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும், ஸ்கூல் புக்கு மட்டும் போதுமா இல்லை அவுட் சோர்ஸ் புக்கு என்னென்னலாம் தேவை, அதே மாதிரி நம்ம தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸில் என்னென்ன புக்ஸ் எல்லாம் தேவை, ஸ்கூல் புக்கில் எப்படி அதை கவர் பண்ணுறது, இந்த மாதிரி A to Z எல்லா டாப்பிக்குமே வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த செஷனில் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஒரே செஷனில் நம்ம வந்து கவர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்காது. கரெக்டா? ஸோ அதனால் உங்களுக்கு அப்கமிங் எல்லா செஷனுமே இனி அடுத்தடுத்து 1 by 1 நம்ம வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கரெக்டா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து இன்னும் ஒரே மாதம் தான் இருக்குது. அடுத்த நோட்டிஃபிகேஷன், அதாவது இப்போ 2025 நம்ம நிறைய நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து பார்த்துருந்தோம். கரெக்டா? ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படி சொல்லிட்டு குரூப் 2 சிடிஎஸ், அதே மாதிரி இன்டர்வியூ போஸ்ட்டு, டிப்ளமோ போஸ்ட்டு, ஐடிஐ போஸ்ட்டு, அதே மாதிரி குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறது அந்த இது முடிஞ்சு போன வருஷம் செப்டம்பரோட முடிஞ்சிருச்சு. கரெக்டா? செப்டம்பர் மாதம் நம்ம வந்து குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பெருசாக டிஎன்பிசிலேருந்து எந்த ஒரு எக்ஸாமும் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மாஸ் எக்ஸாம் வந்து பெருசாக கண்டக்ட் பண்ணல, ஓரளவு சைலண்ட் மோட்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதோட வைப்ரேஷன் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது. கரெக்டா? எஸ், ஆமாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டுக்கு ஏப்ரல் 19, அடுத்த ஒரே மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா மே 20ஆம் தேதி உங்களுக்கு கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ்க்கான எக்ஸாம் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. கரெக்டா? மே 20ஆம் தேதி, இன்னும் ஒன்லி 1 மந்த் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து யார் யாரெல்லாம் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து இதை பிளான் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு மாதம் தான் இருக்குது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் எக்ஸாம், மாஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குரூப் 1 எக்ஸாம். கரெக்டா? ஸோ இதுக்கு வந்து எல்லாருமே வந்து ரெடி ஆவாங்க. இந்த குரூப் 1 எக்ஸாம் அப்படிங்கிறது ஜூன் 23ஆம் தேதி. கரெக்டா? இன்னும் 2 மாதம் டைம் அப்படிங்கிறது இருக்குது. கரெக்டா? நோட்டிஃபிகேஷனுக்கு நோட்டிஃபிகேஷன்ல இருந்து உங்களுக்கு ஜூலை, அதே நேரத்தில் உங்களுக்கு செப்டம்பர் 6ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸாம். கரெக்டா? அப்போ இப்போ மே விட்டுருங்க. கரெக்டா? மே விட்டுக்கோங்க. இப்போ மே விட்டுருங்கன்னு சொல்ல பாருங்களேன், ஏப்ரலில் விட்டுருங்க. மே மாதம் ப்ளஸ் ஜூன் மாதம். கரெக்டா? அப்புறம் ஜூலை அண்டு ஆகஸ்ட், 4 மாதம் தான். கரெக்டா? 4 மாதம் தான். அதே குரூப் 1 எக்ஸாமுக்கும் சரி, குரூப் 2 டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கும் சரி 4 மந்த் மட்டும்தான் இருக்குது. கரெக்டா? கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, 12 120 நாள் சம்திங் தான் இருக்குது. கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 140, 137, 138 நாட்கள் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். கரெக்டா? ஆக மொத்தத்தில் உங்களுக்கு நாட்கள் அப்படிங்கிறது இப்போதான் 200 நாள் இருந்த 250 நாள் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் பாருங்களேன், அதுக்குள்ள வந்து 140 நாள் அப்படிங்கிறது பயங்கரமாக டவுன் ஆயிடுச்சு. இது வந்து
கரெக்டான டைமும் கூட. கரெக்டா? இன்னும் நீங்க வந்து தாமதிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நெறையா இழக்க வேண்டியது வரும். ஸோ என்ன அடுத்த வருஷத்துக்கும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதனால இப்ப இருக்கிற டைம் அப்படிங்கிறது கோல்டன் டைம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். சொல்லணும். கரெக்ட்டா? ஏன்னா, அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது காம்படிஷனும் ரொம்ப ஹெவியா இருக்கு. ஸோ அதனால ப்ரிப்பேர் பண்றவங்க கரெக்ட்டா பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். கரெக்ட்டுங்களா? ஏன்னா இங்க வந்து 4 மந்த் தான் இருக்கிற டைம் அப்படிங்குது. அப்புறம் குரூப் 1க்கு நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது? புக் லிஸ்ட் என்ன? அத பத்திலாம் நம்ம அடுத்தடுத்த இதுல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. அது எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாரி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம், டிப்ளமோ சர்வீஸ். கரெக்ட்டா? ஸோ இந்த டிப்ளமோ சர்வீஸ் எக்ஸாம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை 7ஆம் தேதி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் குடுக்குறாங்க. அதே மாரி செப்டம்பர் 20ஆம் தேதி. கரெக்ட்டா? ஸோ இதுக்கெல்லாம் பாருங்களேன், ரொம்ப நாள்லாம் டைம் குடுக்கவே இல்ல. ஜூலை மாசம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் கரெக்ட்டா கரெக்ட்டா 2 மாசம் 60 நாள் தான் உங்களுக்கு டைம் பீரியடே இருக்குது. ஸோ அப்போ இதுவுமே அவ்வளோதான். 4 மாசம் தான் டைம் இருக்கு ஓவராலா. கரெக்ட்டா? செப்டம்பர்ல இருக்குதெல்லாம் நம்ம கவுண்டே கிடையாது. அதெல்லாம் ரிவிஷனுக்காக மட்டும் தான் பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம வந்து அன்கவுண்டபிள். கரெக்ட்டா? ஏன்னா அது வந்து எக்ஸாம் ஃபியர்ல பெருசா அந்த டைம் வந்து செப்டம்பர்ல நம்ம கவுண்டே எடுத்துக்க கூடாது. கரெக்ட்டா? நம்ம படிக்கிறதுக்கு தேவையானது. அதே மாதிரி குரூப் 2 எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 11ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். கரெக்ட்டா? அக்டோபர் 25 அதாவது தீபாவளி டைம்ல உங்களுக்கு எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா எவ்வளவு நாள் இருக்கு? ஆகஸ்ட், செப்டம்பர், ஓகே. அக்டோபர் கூட விட்டுருக்கோங்க. ஆகஸ்ட் இதோட சேர்ந்து ஒரு 5 மாசம் எக்ஸ்ட்ரா இருக்கு அவ்வளவுதான். செப்டம்பர். கரெக்ட்டா? ஸோ இதுக்கு வந்து குரூப் 2 குரூப் 2க்கு வந்து 2, 4, 5 கரெக்ட்டா? 5 மந்த் அப்படிங்கிறது சாலிடா இருக்குது. கரெக்ட்டா? 5 மாசம். 5 மாசம் அப்படிங்கிறது கண்ண மூடி கண்ண திறக்கக்குள்ள ஓடிடும். கரெக்ட்டா? ஸோ குரூப் 2க்கும் நீங்க யார் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களோ தமிழுக்கு, ஸோ அத பத்தி நான் வீடியோ வந்து நான் நாளைக்கு இல்ல அடுத்தடுத்த நாட்கள்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்னலாம் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு அடுத்தடுத்து நான் ஐடியா குடுக்குறேன். அதே மாரி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் இன்டர்வியூ போஸ்ட். கரெக்ட்டா? ஸோ இந்த இன்டர்வியூ போஸ்ட் ஆ ஆகஸ்ட் 31ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன். அதே மாதிரி நவம்பர் 14 எக்ஸாம் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா? இது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் கூட ஒரு மாசத்த சேர்த்துக்கிட்டீங்கன்னா 6 மாசம் அப்படிங்கிறது டைம் பீரியட் இருக்கு. ஓகே. அதே மாதிரி குரூப் 4 எக்ஸாம், மேஜர் எக்ஸாமான குரூப் 4 எக்ஸாம் வந்து அக்டோபர் 6ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன், டிசம்பர் 20ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா? போன வருஷம் டிசம்பர் 21ஆம் தேதி எஸ்ஐ எக்ஸாம் நடந்துச்சு. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி குடுத்துருக்காங்க. இதுக்கு கொஞ்சம் செப்டம்பர், அக்டோபர் அண்ட் நவம்பர். கரெக்ட்டா? ஸோ ஆக மொத்தத்துல 2, 4, 6, 7 மாசம் அப்படிங்கிறது இதுக்கு இருக்குது. கரெக்ட்டா? இந்த 7 மந்த் அப்படிங்கிறத கரெக்ட்டா நம்ம வந்து யுட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பா ஒரு போஸ்டிங்க வாங்கிட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். கரெக்ட்டா? நீங்க அதிகபட்சமே நீங்க எஃபோர்ட் போட போறது, அதிகபட்சம் நீங்க படிக்க போறது இந்த 7 மாசம் மட்டும் தான். அதிகபட்சம் நான் சொல்றேன். கரெக்ட்டா? அப்புறம் நீங்க மெயின் எக்ஸாம் எப்போ இருக்கும்? அத பத்தின டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நம்ம இப்ப நான் குடுக்குறோம். கரெக்ட்டா? ஸோ இப்ப நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, குரூப் 1 எக்ஸாமா இருந்தாலும் சரி. கரெக்ட்டா? அத பத்தின டீட்டெயிலா இப்ப வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கரெக்ட்டா? இப்ப வந்து குரூப் 1 எக்ஸாமுக்கு எத்தன மாசம் இருந்துச்சு? ஓகே. ஸோ 4 மாசம் அப்படிங்கிறது இருக்குது. கரெக்ட்டா? அதே மாரி குரூப் 2 எக்ஸாமுக்கு எவ்வளவு இருந்துச்சு? ஓகே. எவ்வளோங்க இருந்துச்சு? குரூப் 2க்கு வந்து கரெக்ட்டா 5 மாசம் இருந்துச்சு. கரெக்ட்டா? இல்ல? எஸ். அக்டோபர் 25ஆம் தேதி எக்ஸாமு 2, 4, 5 5 மந்த் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே. அதே மாரி குரூப் 4 எக்ஸாம் ஓகே. ஸோ 7 மந்த் இருக்கா? எஸ். 7 மந்த் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே. ஸோ டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கும் இதே மாரி தான் இருக்குது. கரெக்ட்டா? கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து உங்களுக்கு வெறும் 4 மாசம் தான் இருக்குது. கரெக்ட்டா? ஸோ 4 மாசம் கூட இல்ல. 3 மாசம் தான் இருக்கு. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3ஆம் தேதி வந்து உங்களுக்கு எக்ஸாம். அதெல்லாம் கவுண்டே கிடையாது. அப்போ அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் இன்னையிலிருந்தே ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு தான் அர்த்தம். கரெக்ட்டா? அடுத்த மாசம் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியெல்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. இப்ப இருந்தே நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க டெக்னிக்கல் சர்வீஸு. அதே மாரி உங்களுக்கு
டிப்ளமோ எக்ஸாமுக்கு சாரி கம்பைன்டு டெக்னிக் சர்வீஸில் டிப்ளமோ எக்ஸாம் அதுவுமே வந்து உங்களுக்கு 5 மந்த் கேப் அப்படிங்கிறதான் இருக்குது. ஓகே, அப்புறம் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் டைம் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, சரி ஓகேங்க. இதெல்லாம் வந்து ஒரு சைடு இருந்தாலும் டெக்னிக்கல் சர்வீஸ்க்கு இந்த டைம் பீரியட் அப்படிங்கிறது கரெக்டாக நமக்கு 10பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் அப்படிங்கிறது காமன். கரெக்டா? இது எல்லாத்துக்குமே ஜிஎஸ் இப்போ தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 இதுக்குமே வந்து தமிழ் அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிக்க போகிறீங்க. கரெக்டா? ரெண்டுமே அதுவுமே நீங்கள் வந்து பெருசாக தனியாலாம் படிக்க போகிறது கிடையாது. நீங்கள் இதுக்கு குரூப் 4க்கோ குரூப் 2க்கோ படிச்சிங்கன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 எக்ஸாமும் காமனாக தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கரெக்டா? இதுக்கு தனியாக அப்படின்லாம் எதுவுமே நம்ம வந்து படிக்க போகிறது கிடையாது. அப்போது இது வந்து நம்ம ஓவராலாக தமிழ் இங்கே படிக்கும்போது அதுவும் வந்து சேம் பிளஸ் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, ஏன்னா 3 எக்ஸாமும் வந்து ஜிஎஸ் பொறுத்தளவில் காமன் தான். கரெக்டா? ஸோ ஜிஎஸ் அப்படிங்கிறது 3 எக்ஸாமுக்குமே காமன். குரூப் 1ஆ இருக்கட்டும், குரூப் 2ஆ இருக்கட்டும், குரூப் 4ஆ இருக்கட்டும். அப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து படிக்கிற பட்சத்தில் இப்போ வந்து தமிழும் மேக்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி. ஏன்னா அதுதான் மேஜர் டிசைனிங் ஃபேக்டராக இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ நீங்கள் வந்து குரூப் 1 மட்டும்தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஜிஎஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே மோஸ்ட் ஆஃப் த 99% ஆஃப் த பீப்புள் வந்து குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லாமே அட்டன் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. அதனால் ஒரு நாளைக்கு பெர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு 6 to 7 hours நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஸோ நீங்கள் படிக்கிறதுல கண்டிப்பாக நீங்கள் அதாவது எவ்வளோ நேரம் படிக்கணும், என்ன எப்படி வந்து நம்ம பிளான் பண்ணணும், அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு தமிழ் அப்படிங்கிறது உங்களுக்கு மேஜர் டிசைனிங் ஃபேக்டராக இருக்க போது, அதனால தமிழ் அப்படிங்கிறது கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்தாகணும். கரெக்டா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ். கரெக்டா? மேக்ஸ். ஸோ இந்த மேக்ஸ் இது இரண்டுமே சேர்ந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 125 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். கரெக்டா? 125 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இந்த 2 பார்ட்லேயே வந்துடுது. அப்போ இந்த 2 பார்ட் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 60%, 60 இல்லை 75%, 70% வச்சுக்கலாமே, 70% இந்த 2 சப்ஜெக்ட் தான் இருக்குது. அப்போது நீங்கள் டெய்லி படிக்கிற இன்னையிலேருந்து படிக்கிற டெய்லி படிக்கிற நீங்கள் புக்ஸில் தமிழும் இருக்கணும், மேக்ஸும் இருக்கணும். கரெக்டாக? இந்த இதில் 125 இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 115 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கிளியர் பண்ணுறதை யாராலும் தடுக்க முடியாது. கரெக்டாக? நான் சொல்கிறேன், ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஜிஎஸ் அப்படிங்கிறது ஒரு வாஸ்டான சப்ஜெக்ட். இப்போது ஜிஎஸ்ல வந்து 75 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா கரெக்டா? அதிகபட்சம் ஒரு 55 to 60 எடுக்குதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஓகே, 55 ப்ளஸ் எடுத்தாலே இதில் வந்து ஒரு பெரிய விஷயம். கரெக்டா? இப்போ இதை இரண்டையும் வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 110, 160, 170 கொஸ்டின் அசால்ட்டாக வந்துடும். சாரி 170, 160 கொஸ்டின் வந்துடுது. ஓகே, ஸோ குரூப் 2 எல்லாம் 160 கொஸ்டின் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். இது 55 ப்ளஸ் அப்படிங்க நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். கரெக்டா? ஸோ அப்போ நீங்கள் டெய்லி படிக்கிற இது ரெண்டுமே வந்து இந்த 3 விதத்துலையுமே வந்து நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். கரெக்டா? ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஜிஎஸ் படிச்சிங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமே கவர் ஆகும். கரெக்டா? அதே மாதிரி தமிழும் மேக்ஸும் நீங்கள் கட்டாயம் ஒவ்வொரு நாளுமே படிச்சே ஆகணும். மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ அதனால மேக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. கரெக்டா? ஸோ ஒவ்வொரு நாளுமே இதை வந்து நீங்கள் பிளான் பண்ணி படிங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதை யாராலும் தடுக்க முடியாது. கரெக்டாக? நான் எழுதி கூட கொடுக்குறேன். அதே மாதிரி எந்த சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு படிக்கணும், எத்தனை மணி நேரம் நம்ம படிக்கணும். நம்ம பண்ணுற ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு ஒரு நாளில் அரை மணி நேரம் கூட படிக்க மாட்டோம். அதுதான் ஒரு ரியாலிட்டி. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஃபுல்லாக எஃபோர்ட் போட்டு படிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் படிச்சுட்டு அப்படியே வந்து சரி ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு திருப்பி புக் எடுக்கிறதே நைட் ஆயிரும். கரெக்டா? ஸோ இந்த தப்பை வந்து யாரும் பண்ணாதீங்க. பிளான் பண்ணிக்க. இந்த வடிவேல் சொன்ன மாதிரி பிளான் அப்படிங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டா? நான் அதை பற்றின டீட்டெயிலில் வந்து நான் எப்போ சொல்கிறேன், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்கணும், எப்பப்போ என்னென்ன படிக்கணும் அப்படி சொல்லி அதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தனி வீடியோவை நம்ம கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் டெய்லி படிக்கிற
உங்களோட ரொட்டீன் லைஃப்பில் வந்து மினிமம் வந்து இந்த தமிழ் மேக்ஸு கம்பல்சரி நீங்கள் வந்து படிக்கிறீங்க. ஜிஎஸ்ல வந்து ஒரு நாளைக்கு 2-3 சப்ஜெக்ட் வந்து ரொட்டீன் பண்ணுங்கள். கரெக்டாக ரொட்டேட் பண்ணுங்கள். அதில் வந்து நீங்கள் ஜிஎஸ்ல எந்த டாப்பிக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த வீடியோவும் நம்ம அடுத்தடுத்து போடுறேன். புக் லிஸ்ட் எல்லாத்தையும் வந்து நான் அடுத்தடுத்த நாட்கள்லேயும் நான் கொடுக்குறேன். கரெக்டாக என்னென்ன புக் லிஸ்ட்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே உங்களுக்கு அப்கமிங் செஷனில் நம்ம கொடுக்குறோம். கரெக்டாக ஆக மொத்தத்தில் இது வந்து ரொம்ப நாளாக நம்ம வீடியோ அப்லோடு பண்ணாமல் இருந்துச்சு. பட் இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வீடியோ வந்து ரெகுலராகவே வந்துடும். அதில் எந்த வித சேஞ்சஸுமே இருக்காது. கரெக்டாக ஸோ அதனால் இனிமேல் இப்பயும் நம்ம வந்து ஆரம்பித்தா நம்மளால் பாஸ் ஆக முடியுமா முடியாதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்காமல் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களால் பாஸ் ஆக முடியும். 100க்கு 100% பாஸ் ஆக முடியும். பட் ஃபுல் எஃபோர்ட் போடுங்க. கரெக்டாக ஸோ நம்மளோட டீட்டெயிலான செஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்த நாட்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக நான் இப்போ பேசுனது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் சாரி நம்ம அது வரமாட்டேங்குது ஃப்ளோவில். ஏன்னா முன்னாடி வந்து நம்ம அது பெருசாக சொல்லியிருக்க மாட்டோம். இப்போ வந்து நம்ம செப்பரேட்டாக நம்ம வந்து பண்ணும்போது அதை வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து அப்டேட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. தேங்க்யூ கைஸ்.